எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர். நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89 இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. அதை நான் செய்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு இங்க நிக்கிறேன். துரோகம் செஞ்சவர் எங்கே நிக்கிறார் என்று பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு பத்திரிகையில் விட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல, எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகி ஆற்றினால் தான் அதிமுக காப்பாற்றப்படும். நல்ல உங்ககிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபெற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமா இறந்துடுறாங்க. அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவைக்குள் தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் ஒரு இரவு பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அங்கங்கே உழைத்து சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள். அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கும் அழிக்க முடியாத ரெக்கார்ட. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேடையில் இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. நாங்களா துரோகம் செஞ்சோம்? எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89 இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் அதிமுக ரத்தம் ஓடுதுல, அதிமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார்? சொல்லுங்க. யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர். நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உங்கள் பின் நின்றோம், உங்களோடு தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும்.
கட்சியை பார்க்க மாட்டார், அவரைத்தான் பார்ப்பார். எனக்கு அப்படி இல்ல. 2001 என்னுடைய தொகுதிய கூட்டணி கொடுத்தாங்க. அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னுனாங்க. மாட்டோம்மா, என் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன். இது கட்சிக்கு விசுவாசம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. அதை நான் செய்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு இங்க நிக்கிறேன். துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்கள்.